ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இன்றைக்கி துபாய் டு தன்சானியா போகிறோம். EK725 ஃப்ளைட் நம்பர். நம்ம டெர்மினலில் நம்ம போர்டிங் பாஸ் கலெக்ட் பண்ணியாச்சு. இது வந்து பிஸ்னஸ் கிளாஸ், ஃபஸ்ட் கிளாஸ் அவங்களுக்கு வந்து செப்பரேட்டாக வச்சுருக்க செக்இன் கவுண்டர். ஸோ அங்கே நம்ம பிஸ்னஸ் கிளாஸில் போயிட்டு நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கேட் பக்கத்தில் இருக்க லான்ச் போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வண்டி இருக்குது. எமிரேட்ஸ் நிறைய பேர் ரொம்ப தூரம் நடந்து போவாங்க. அது பண்ணாமல் இந்த எல்லோ கலரில் இருக்க வண்டியை நீங்கள் எடுத்திங்கன்னா ஃப்ரீ தான். அந்த வண்டியில் நம்ம போகலாம். ஸோ இந்த எமிரேட்ஸ் லான்ச்சுக்கு இப்போ நம்ம வந்திருக்கோம். பாருங்கள், இது பிஸ்னஸ் கிளாஸ் லான்ச்சு. நம்ம சில்வர் கோல்டு மெம்பர்ஸ்க்கு வந்து இதை வந்து நம்ம அக்சஸ் பண்ண முடியும் ஃப்ரீயாகவே. இன்னும் ஒரு 2 hours இருக்குது. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்திருக்கேன். நமக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா கெய்ரோ போகிறதுக்கு ஒரு ஃப்ளைட் நிற்கிது, A380 டபுள் டெக்கர். அதை புஷ்அப் பண்ணுறாங்க பாருங்கள், புஷ்பேக் பண்ணுறாங்க. நிறைய டைம் நான் இந்த டைமிங்கில் இதே லான்ச்சுக்கு வந்திருக்கேன். கரெக்டாக எப்போ பார்த்தாலும் இந்த இடத்துல ஒரு A380 நிற்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் புஷ்பேக் பண்ணுறது. கெய்ரோ போகிறாங்க இந்த ஃப்ளைட்டு. இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணுற ஃப்ளைட் பார்த்திங்கன்னா EK725 போயிங் 777-300ER. ஸோ போர்டிங் டைம் ஆகிடுச்சு. டைம் பார்த்திங்கன்னா 8:40. இப்போது போர்ட் ஆகிட்ருக்கோம். ஃப்ளைட் டிபார்ச்சர் டைம் பார்த்திங்கன்னா 9:25 மார்னிங். ஃப்ளைட் நம்பர் EK725. இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம ரூட்டு. துபாயிலேருந்து டேக் ஆஃப் ஆகி ஒமானுக்குள்ளே போய் சலாலா வழியாக போகும். இது வந்து ஜஸ்ட்டு ஒரு சிமுலேஷன் தான். ஸோ இதை நீங்கள் மைண்ட் பண்ண வேண்டாம். இதில் பார்த்திங்கன்னா சவுதி, எம்என் வழியாக வர மாதிரி இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக இப்படி வராது. பாருங்கள், இப்போ நம்ம ஃப்ளைட்டு கரெக்டாக 9:25 ஷார்ப்பாக புஷ் பேக் பண்ணிட்டாங்க. ரொம்ப ஒரு அதிசயம். எமிரேட்ஸ் வந்து ஆன் டைம் டிபார்ச்சர் ஆகிறது. அரைவல் எப்படியும் வந்து அவங்க போட்டிருக்க டைமுக்கு அரைவ் ஆகிடுவாங்க. ஆனால் ஆன் டைம் டிபார்ச்சர் ஆகிறது எப்போவுமே ரொம்ப லேட் ஆகும். சில நேரம் 30 minutes 40 minutes ஆகும். இந்த டைம் கரெக்டாக டிபார்ட் ஆகிட்டு இங்கே பாருங்கள், ஏகப்பட்ட A380 இருக்குது பாருங்கள். நான் என்னோடய நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், காலையில் எமிரேட்ஸில் நீங்கள் இல்லைனா துபாய் ஏர்போர்ட்டுக்கு வந்தீங்கனாலே நிறைய A380 பார்க்கலாம். இது வந்து A350 எமிரேட்ஸில் வாங்கின நியூ ஃப்ளைட்ஸ். இது இப்போ ரீசெண்டாக வாங்கினது தான் A350. முன்னாடி வந்து இவங்கக்கிட்ட போயிங் 777-300, போயிங் 777-200, அப்புறம் A380 இந்த 3 தான் இருந்துச்சு. இப்போ A350யும் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், நமக்கு முன்னாடி ஒரு டர்க்கிஷ் ஏர்லைன் இஸ்தான்புலுக்கு டிபார்ட் ஆகுது. இதுக்கப்புறம் நம்ம தான் QLAC. டேக் ஆஃப் ஆகுது. ஸோ நம்ம ஃப்ளைட்டு இப்போ போகுது கரெக்டாக ரன்வேக்கு. டேக் ஆஃப் ஆகிடுச்சு. நம்ம ஃப்ளைட்டும் கரெக்டாக ரன்வேக்கில் என்ட்ராகுது. டேக் ஆஃப் அதோட ஒரிஜினல் சவுண்டில் என்ஜாய் பண்ணுங்கள். டேக் ஆஃப் ஆகிட்டோன்னே நான் பேசுகிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேக் ஆஃப் ஆகிட்டோம். துபாய் மேலே போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், மீட்டரில் நமக்கு தெரியும் எவ்வளோ ஃபீட்டில் நம்ம மேலே மேலே போயிட்டுருக்கோம் அப்படின்றதெல்லாம் அந்த மீட்டரில் காட்டும். நெக்ஸ்ட் டைம் நம்ம காட்டுறதை பாருங்கள், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஏறுது பாருங்கள். ஆல்மோஸ்ட் 1500 ஃபீட்டு பெர் மினிட்டில் ஏறிட்டுருக்கு ஸ்பீடு. அது மாதிரி எவ்வளோ ஆங்கிளில் 4 டிகிரியில் டேக் ஆஃப் ஆகிட்டுருக்கு. 4 டிகிரி. இப்போ பாருங்கள், இது டேர்ன் பண்ணுறாங்க, எப்படி கிராஸாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில். ஸோ ஸ்ட்ரைட்டாக போகுதுன்னா அந்த லைன் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இப்போ வந்து டேர்ன் பண்ணுது ஃப்ளைட்டு. பாருங்கள் எவ்வளோ டேர்ன் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் அந்த முன்னாடி ஸ்கேலில் பார்த்தீங்க, 4 டிகிரியில் டேக் ஆஃப் ஆகிட்டு இருந்தது, அப்புறம் 2 டிகிரி டேர்ன். ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி 1 hour ஆகுது. சலாலா மேலே வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், ரிவர்லாம் வந்து ட்ரையாக இருக்குது. ஆனால் நீங்கள் எப்போ சலாலா க்ராஸ் பண்ணிங்கனாலும் கரெக்டாக சலாலா மேலே க்ளவுடு பார்க்கலாம். பாருங்கள், அது எப்படி அந்த இடத்துல மட்டும் க்ளவுட் அசம்பிள் ஆகும் தெரியாது. ஆனால் அங்கே பாருங்கள், தூரத்தில் தெரியுது பாருங்கள் க்ளவுடு. மற்ற இடத்துல எல்லாம் க்ளவுடு கிடையாது, எதுவுமே இல்லை. கரெக்டாக சலாலா மேலே மட்டும் க்ளவுட் இருக்குது. கரெக்டாக இந்த இடத்துல வரும்போது தான் எப்போவுமே நமக்கு லஞ்சும் கொடுப்பாங்க, சர்வ் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் ஏன்னா 1 hour ஆகும் டேக் ஆஃப் ஆகிட்டு. பாருங்கள், நம்ம இப்போது லஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் தூங்கினேன். இதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம சோமாலியா வழியாக கென்யா, இப்போ ரைட் சைடில் நீங்கள் பார்க்குறது கென்யா தாண்டி போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜன்சிபார் வரும். ஸோ மீன் டைம் வாஷ்ரூம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். வாஷ்ரூம் பரவாயில்ல, க்ளீனாக இருக்குது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட. ஏன்னா நார்மலாக இந்த ரூட்டு ஃப்ளைட்ஸ்லாம் வந்து வித்தின் 1.5 hour வந்து ரொம்ப நாஸ்தி பண்ணிடுவாங்க. ஆனால் பரவாயில்ல, இது வந்து ரொம்ப ட்ரையாக வச்சுருக்காங்க. மேபி ஆளுங்களுக்கு இது இங்கே இருக்குது தெரியலையான்னு என்னன்னு தெரியல. ஏன்னா இது வந்து சென்டரில் இருக்குது. நார்மலாக எல்லாம் பேக்கில் இருக்கிறது தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது சென்டரில் இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு ரைட் சைடில் நீங்கள் பார்க்குறது ஜன்சிபார். இப்போ இன்னும் நம்ம லேண்ட் ஆகிறதுக்கு இன்னும் ஜஸ்ட் ஒரு 45 minutes தான் இருக்குது. ஜன்சிபாரில் வாட்டர் கலர் பாருங்கள். இந்த ஜன்சிபார் கூட வந்து ஒரு பக்கா சரியான டூரிஸ்ட் ஸ்பாட்டு. தன்சானியா கண்ட்ரில் தான் வரும். இதுவும் தன்சானியாவோட ஒரு பார்ட்டு தான், ஆனால் செப்பரேட் ஐலாண்டுக்கு. எவ்வளோ க்ளவுட்ஸ் இருக்குது பாருங்கள். நம்ம வெதர் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஜன்சிபாரில் தான் இருக்கோம் நம்ம. இன்னும் மேலே கடல் தண்ணியோட கலர் தெரியுதா, எவ்வளோ அழகாக ப்ளூ கலர், டர்க்கிஷ் ப்ளூ. ஸோ கண்டிப்பாக நீங்கள் தன்சானியா ட்ரிப் பிளான் பண்ணிங்கன்னா நீங்கள் மறக்காமல் செய்ய வேண்டியது ஜன்சிபாருக்கு ஒரு நாள் வைங்க. உங்களுக்கு நிறைய டேஸ் இருந்ததுன்னா நீங்கள் ஜன்சிபாரில் ஒரு நாள் ஸ்டே கூட பண்ணிக்கலாம். ஏன்னா ஜன்சிபார் நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியா ஒரு 40 years 30 years 35 years பேக்கில் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இருக்கும். அதாவது இந்த சவுத் இந்தியாவில் நீங்கள் முன்னாடி ஒரு 35 years முன்னாடி போனீங்கன்னா வீட்டோட திண்ணை இங்கே எப்படி இருந்திருக்கும், எல்லா வீட்டுக்கும் திண்ணை, அதுக்கு முன்னாடி மரம், அதெல்லாம் எப்படி இருந்திருக்குமோ அதே மாதிரி பக்காவாக நீங்கள் திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி இதெல்லாம் பார்க்குற ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அதுக்கப்புறமா வந்து மெயின்லேண்டு தர்சலாம்லேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே சதானி நேஷ்னல் பார்க்குன்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்து அது வந்து ஃபாரஸ்ட்டு. ஸோ நீங்கள் அங்கே வந்து சஃபாரி கூட போகலாம். நீங்கள் உங்கள் ஓன் வெஹிக்கிள் இருந்தால் நீங்களாகவும் போகலாம். அப்படி இல்லைன்னா அங்கேருந்து ஹையர் பண்ணிட்டும் போகலாம். என்ன கேட்டிங்கன்னா பெஸ்ட்டு வந்து ஹையர் பண்ணிட்டு போங்க. ஏன்னா ரொம்ப பெரிய ஃபாரஸ்ட்டு. நீங்கள் அனிமல்ஸை நீங்கள் ஓன் ட்ரைவ் பண்ணிட்டு போனீங்கன்னா தேடி கண்டுபிடிக்க மாட்டீங்க. அவங்களுக்குன்னா ஹையர் பண்ணிட்டு போனீங்கன்னா அந்த ரேஞ்சர்ஸ்க்கு, டூர் கைடுக்கெலாம் தெரியும் எங்கெங்கே அனிமல்ஸ் இருக்குது, இந்த டைம் எங்கே இருக்கும் அப்படின்ட்டுலாம். அந்த மாதிரி இன்கேஸ் ஏதாவது எதிரில் நீங்கள் எலிஃபெண்ட்டோ இல்லைனா சீத்தா இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா எப்படி நம்ம பிஹேவ் பண்ணணும் அப்படின்றதுக்கெல்லாம் நம்ம கைடு சொல்லி தருவாங்க. இன்கேஸ் நம்ம காரில் தனியாக போய் மாட்டிக்கிட்டோன்னா பெரிய சிக்கலாகிடும். ஸோ இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணாமல் பண்ணலாம். இந்த சதானி பார்க் நேஷ்னல் பார்க்கோட இன்னொரு ஃபேமஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து இந்தியன் ஓஷியன். இப்போ நம்ம மேலே பறந்துட்டுருக்கிறது கூட இந்தியன் ஓஷியன் தான். இப்போ நீங்கள்
பார்த்துட்ருக்க கடல். அந்த சதானி பார்க்கும் வந்து இந்தியன் ஓஷனை ஒட்டி தான் இருக்குது. ஸோ ஒரு காடு ஒரு கடலை ஒட்டி இருக்கிறது இங்கே மட்டும்தான். அதாவது இந்த சதானி நேஷ்னல் பார்க்கில் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும், வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படின்ட்டு நம்மளோட டூர் கைடு சொன்னாங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது அது மாதிரி கைடு தெரியும், அதாவது ஃபாரஸ்ட்டு கடலை ஒட்ட மாதிரி தெரியும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள், போயிட்டு பார்க்க ட்ரை பண்ணலாம். ஆனால் இதில் வந்துட்டு நான் போய் பார்த்தோம் சதானி, அது வந்து நான் தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். இந்தியன் ஓஷனை ஒட்டியே இருக்கும். ஸோ நீங்கள் நம்மளுக்கு லக் இருந்ததுன்னா சாயங்காலம் டைமில் இல்லைனா ஏர்லி மார்னிங் டைமில் போனால் அந்த ஓஷியனில் யானைங்கெல்லாம் கூட சில நேரம் வரும் அந்த கடலில், கடற்கரை ஓரமாக. அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது மாதிரி இன்னொன்று தன்சானியாவில் நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டியது அவகேடோ. நீங்கள் வேறு எங்கேயுமே இவ்வளோ பெரிய அவகேடோ பார்க்க முடியாது. ஒரு அவகேடோ தேங்காய் பழம் மாதிரி இருக்கும், தேங்காய் சைஸில் இருக்கும். எப்படியும் ஒரு 800-900 கிராம்ஸ் வரும் ஒரு அவகேடோ மட்டும். அவ்வளோ பெரிய அவகேடோ நீங்கள் வேறு எங்கே பார்க்குறதுனாலும் ரொம்ப ரேரு. ஸோ உங்களுக்கு லக்கேஜ் நிறைய ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவகேடோ வாங்குங்க. அது ஒன்று. அதுக்கப்புறம் இந்த தோலில் செஞ்ச மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சீப்பாக இங்கே கிடைக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 50,000 60,000 சொல்லுவாங்க. நீங்கள் பார்கெயின் பண்ணால் 20-25,000 எல்லாம் வாங்கலாம். 25,000 ஷில்லிங் அப்படி. 25,000 ஷில்லிங் மீன்ஸ் நம்மளோட காசுக்கு ஒரு $10 வரும். அதாவது ஒரு 30 திரம்ஸ்க்கெல்லாம் நமக்கு நல்ல ஒரு பெரிய ட்ரம்ஸு அதெல்லாம் கிடைக்கும் தோலில் பண்ணது. ஸோ இதெல்லாம் நீங்கள் மறக்காமல் பண்ணுங்கள். அது மாதிரி சதானி பார்க் விசிட் பண்ணப்போ அது சதானி ரிவரையும் சேர்த்து டிக்கெட் எடுங்க. அங்கே ஒரு ரிவர் இருக்குது, நீங்கள் நேஷ்னல் ஜியோகிராஃபிக் டிஸ்கவரி சேனலில் பார்க்குற மாதிரியே இருக்கும் பக்காவாக. ஸோ கலங்கி போன ப்ரௌன் கலர் தண்ணி, ஃபுல்லாக க்ரோக்கடைல்ஸ், ஹிப்போபோட்டமஸ் தான் இருக்கும். அந்த ரிவரில் நீங்கள் போட் ரைடு போகலாம். அதையும் நான் தனியாக ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அது பேர் வந்து வாமி ரிவர். ஸோ வாமி ரிவர்னு சொல்லுவாங்க. அது கூட நான் என்னோடய சேனலில் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த வாமி ரிவர் போட் ரைடை மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. ரொம்ப ரொம்ப யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகுது துபாய் டு தன்சானியா. 5.5 hours ஃப்ளையிங் டைம். ஸோ ஃப்ளைட் லேண்ட் ஆகுது. ஒரிஜினல் சவுண்டில் கேளுங்க. நான் லேண்ட் ஆகிட்டோன்னு பேசுகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம ஆஃப்டர்நூன் 1:30 PM தரிசலாமில் லேண்ட் ஆகிட்டோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சேனலில் வந்து தன்சானியா ப்ளேலிஸ்ட்டில் தன்சானியாவில் போன இடத்தெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் பாருங்கள். நீங்களும் தன்சானியா வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏரியாஸ்க்கெல்லாம் போயிட்டு நீங்கள் இந்த ஜூலை ஆகஸ்ட் இந்த டைம்லாம் வந்தீங்கன்னா இங்கே வெதர் நல்லாயிருக்கும். அது மாதிரி அதுக்கு முன்னாடி வந்தீங்கன்னா மே மாதம்லாம் வந்தீங்கன்னா நல்லா மழையாக இருக்கும். ஸோ மழையும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வேணும்னா ஜூலை ஆகஸ்ட் இந்த மாதிரி சீசனில் கண்டிப்பாக வாங்க.
இந்தியன்ஸ்க்கு வந்து வீசா ஆன்லைன் வீசா எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வீசா ஆன் அரைவல்லாம் கிடைக்கும். $50 வீசா ஃபீஸு. ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. அது மாதிரி ஃப்ளைட்டில் வந்து அரைவல் கார்டு ஒன்று தருவாங்க, அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.